ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு naga2hands சேனல். ஸோ இது எபிசோட் 3. இந்த எபிசோடில் வந்து என்னோடய போர்ட்ரேட்க்கு வந்து கண்கள் அண்ட் வந்து புருவம் எப்படி வரைய போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பான சார்கோல் பென்சில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பென்சிலை சீவிட்டு அண்ட் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஓகே, முதலாவதாக இப்போ நான் என்ன வரைய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து புருவம். இந்த புருவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக அப்படின்னா, இந்த வந்து பென்சிலை ஷார்ப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட பவுடர் இருக்கும், சார்கோல் பவுடர். அந்த பவுடரை வந்து லைட்டாக ப்ரஷ்ஷில் தொட்டு அந்த புருவத்துக்கு வந்து ஒரு 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 மைல்டான வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து ஹேருக்கு நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார்கோலில் பென்சிலை வச்சு வரைஞ்சிட்டு அண்ட் தென் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சார்கோல் போட்டிருந்தோம். பட் வேறஸ் இங்கே புருவம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேரெக்டாக வெறும் சார்கோலில் மட்டும் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து இந்த ஒயிட் கேப்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அது தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபஸ்ட் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு சார்கோலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிய வரைகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்டம்ப்பு யூஸ் பண்ணுறதையே நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த போர்ட்ரேட்டோட நெத்தி சைட்லேயும் வந்து ப்ரஷ்ஷை வச்சே கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புருவத்தை வரைஞ்சி முடித்தோடனே அதுக்கும் கொடுத்தேன். கொஞ்சம் தப்பாகிடுச்சு, அதனால் வந்து நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிரிட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அவுட்லைன் போட்டதுக்கு உள்ளே இருக்கிற கிரிட்ஸை வந்து இப்போ நான் லைட்டாக அழித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் ஹேர் வரைகிறப்பெல்லாம் வந்து அந்த கிரிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அங்கே வந்து டார்க் வேல்யூஸ் நிறையா இருக்குது. வேறஸ் இங்கே ஃபேஸ்க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஷேட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அங்கே வந்து அந்த கிரிட் லைன்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஷார்ப் பண்ண அந்த பென்சிலை எடுத்து இந்த புருவத்துக்கு வந்து நான் வந்து கோடுகளை கொடுக்க போகிறேன். அதாவது நான் என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரியான புருவத்தை வந்து நான் வரைய போகிறேன் இங்கே. ஸோ இப்போ புருவத்தை வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தியில் இருக்கிற அந்த வந்து சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் வந்து பின்னால் ஹைலைட் பண்ணுறப்போ, அந்த நீடட் எரேசர் வச்சு ஹைலைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே தொடர்ச்சியாக நான் வந்து மொத்த நெற்றிக்குமான அந்த ஷேடு வேல்யூஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். நானுமே வந்து இந்த ட்ரை ப்ரஷ்ஷில் வந்து நான் வரைகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இங்கே வந்து நிறைய தவறுகள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்ன மெயினான தவறு அப்படின்னா வந்து, சார்கோல் பவுடரை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் டிப் பண்ணி எடுப்பீங்க. ஸோ அதை டேரெக்டாக கொண்டு போய்ட்டு நீங்கள் வரைகிற போர்ட்ரேட் இருக்கிற பேப்பரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது வந்து ரொம்பவே டார்க்காக அமைஞ்சிரும். ஸோ அதுக்கு என்னோடய சஜஷன் வந்து, நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் சைடில் வச்சுக்கிட்டு அதில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லைட் ஷேடு அந்த பேப்பரில் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங் பண்ணுற பேப்பரில் வந்து நீங்கள் அதை தொடர்ச்சியாக இங்கே பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ தான் நம்ம வந்து கண்கள் வரைய போகிறோம். கண்கள் வரைகிறப்போ வந்து இந்த ஐ லிட் இருக்குது இல்லைங்களா, இமைகள்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி வரையணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணணும். ஃபஸ்ட் திங் வந்து அது என்னென்னா, அப்பர் ஐலிட், மேல் இமை இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் திக்காகவும், கீழே இருக்கிற லோயர் ஐலிட் வந்து கொஞ்சம் வந்து தின்னாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் போய் கண்ணாடியில் உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மேலே இருக்க இமைகள் வந்து கொஞ்சம் முடி வந்து அடர்த்தியாக இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து அந்த அந்த லைன் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கீழே இருக்கிற ஐலைட்டுக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைகிறப்போ வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்டு நிறைய போர்ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா, லோயர் ஐலிட் வந்து கீழ் இமை வந்து அந்த கோடாகவே தெரியாது. நான் சொன்ன மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ஷேடில் தான் டிஃப்ரென்ஷியேட் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பழக பழக நீங்கள் கற்றுக்கலாம்.
ஆல்ரைட். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கருவிழி. இந்த கருவிழி வந்து மொத்தமாக 2 பார்ட் இருக்கும். அதாவது வந்து பியூப்பிள் அண்ட் வந்து ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பியூப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கருவிழிக்கு உள்ளே வந்து சர்க்கிளாக கொஞ்சம் ரொம்பவே டார்க்கான ஒரு 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 ஓப்பன் பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பியூப்பிள். அதை வந்து நீங்கள் ரொம்பவே டார்க்கான ஷேடில் வந்து வரையணும். அண்ட் அதுக்கப்புறமா ஐரிஸ் கருவிழி, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து லைட் ஷேடில் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வரையலாம். அண்ட் வந்து சில சமயம் வந்து லைட்ஸ் வந்து கருவிழியில் படுறப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாமே வந்து நல்ல வந்து அதெல்லாமே உங்கள் பிக்சருக்கு வந்து ஒரு லைவ்லியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் நீங்கள் வரைஞ்சி முடிக்கிறப்போ. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக நீங்கள் பண்ணணும். இப்போ கண்களோட அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ப்ரஷ்ஷை வச்சு நான் லைட்டாக வந்து எல்லா பக்கமுமே அந்த ஷேட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எகெயின் வந்து நான் பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை யூஸ் பண்ணி இன்னொரு கோட்டிங் வந்து கண்களுக்கு மேலேயே கொடுக்க போகிறேன். இப்போ அவுட்லைனுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுக்குறப்பவே அந்த ஐரிஸ் கருவிழியையும் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி டார்க் பண்ணிக்க போகிறேன். அண்டு கூடவே நான் சொன்ன மாதிரி அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ஒயிட் டாட் மாதிரி வந்து கருவெளிக்கு உள்ளே வந்து நான் கேப் விட்டுருவேன். அந்த இடத்துல நான் வரைய போகிறதில்ல. அண்ட் கடைசியாக வந்து நீட் எரேசர் வச்சு டிப் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரைட். இப்போ நம்ம கண்களை ஃபுல்லாக வரைஞ்சி முடித்தாச்சு. அண்டு மீதம் இருக்கிற இடத்துலையும் வந்து இப்போ நான் ஷேட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்கோ அதன் மாதிரியே கொடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த போர்ட்ரேட்டில் நான் கம்ப்ளீட்டாகவே ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நம்ம போர்ட்ரேட்டை வந்து பண்ணி முடித்தாச்சு. அண்ட் இப்போ ஒரு கண்டினியூஷனுக்காக வந்து இப்போ நான் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த போர்ட்ரேட்டில் வரைகிறப்ப எனக்கு கண்டினியூஷன் தெரியணுன்றதுக்காண்டி கொஞ்சமாக வந்து அந்த ஃபேஷியல் ஹேரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஃபேஷியல் ஹேர் அந்த தாடியை வந்து நம்ம லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைடில் காதுக்கு கீழே. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சமாக வந்து ஹைலைட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது வந்து ஃபேஸஸில் வந்து லைட் பட்டு கொஞ்சம் இடம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்த வந்து நீட் எரேசரை வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஈவன் தான் நான் ஃபுல் போர்ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இதை ஒரு செஷனாக பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து நான் இப்போ பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கலாம். அண்ட் வந்து அந்த ஹாஃப் வே நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா போர்ட்ரேட்டில். அண்ட் அது வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். இப்போ ஹைலைட்லாம் பண்ணி முடித்தாச்சு. உங்களுக்கு இந்த பாதி முகம் வந்து இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறதா எனக்கு வந்து தோணுது. அண்ட் இந்த ஹைலைட்டிங் அண்ட் இந்த எரேசர் வச்சு ஹைலைட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை பற்றி வந்து நம்ம கடைசி எபிசோடில் வந்து நிறையவே பேசலாம். எப்படி பண்ணுறது, எப்படி வந்து லைட்டிங் சோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எபிசோடோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த கண்கள் அண்ட் புருவம் எப்படி வரைகிறது அண்ட் வந்து
பேசிக்கான லைட்டர் ஷேட்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வந்து இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே இந்த போர்ட்ரேட்டோட அடுத்த பாதியும் வந்து எப்படி வரைகிறதுன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடையும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இது வரைக்கும் வரைஞ்சதை வந்து ஒரு க்ளோசர் லுக் வீடியோ எடுக்க நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் எடுத்த ஃபோட்டோவை வந்து இங்கே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆல்ரைட், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் பை.